மண்டே மார்னிங் இன்றைக்கிங்க எங்கள் வீட்டில் சாம்பார் அண்டு ரசம் தான். நேற்று வச்ச நாட்டுக்கோழி குழம்பு நைட் செஞ்சேன், அது கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துர்லான்ட்டு. வெயிட்டில் வந்து கொஞ்சம் நாளாக கவனம் செலுத்தாமல் விட்டுட்டேன். வெயிட் கெயின் ஆயிடுச்சு, ஒரு 4-5 கேஜி ஏறிடுச்சுங்க. ஸோ வெயிட் லாஸ் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். இது என்னென்ன போடுறோம், என்னென்ன எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை பற்றி வீடியோ போடுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ட்ரிங்க் போட்டிருப்பேன், அதே ட்ரிங்க் தான். சரி இனி ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு. இது நீங்கள் பிசிஓடி, தைராய்டு, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதெல்லாம் இவங்களாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி யார் வேணால் குடிக்கலாம். அப்புறம் நம்ம செம்பருத்தி செடியில் 2 பூ பூத்துருந்துச்சு, அதை பறித்து சாமிக்கு வச்சு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. பாத்திரம் மட்டும் சிங்கில் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து கழுவிக்கலான்னு சொல்லிவிட்டு கடைக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாதமாட்ட க்ளீன் பண்ணாமையே இருந்தது. நேற்று தான் க்ளீன் பண்ணணும், அது ஒன்றும் ஆர்கனைஸ் அடுக்கலை. ஃபுல்லாக ஃப்ரீசர்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பொருளாக சைடில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அடுக்கணும்.